உள்ள சின்னவராம்பட்டம் அரசு ஆரம்ப பள்ளியை இடித்துவிட்டு அரசு ரெஸ்டோ பாருக்கு அனுமதி வழங்கியதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறி இன்றைக்கு தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருந்தார். அந்த சின்னவராம்பட்டம் அரசு ஆரம்ப பள்ளியானது கடந்த 2 ஆண்டுகளாகவே மாணவர்கள் படிக்க முடியாத சூழலுக்கு நீங்கள் பத்திரிகை அமைச்சர் அதை படம் பிடித்தீர்கள். படிக்க முடியாத அளவிற்கு இடிந்து விடும் நிலையில் உள்ள காரணத்தால் அங்கே இருக்கின்ற 2 பஞ்சாயத்துகள், மீனவ பஞ்சாயத்துகள் 2 பிரிவு, உள்நாட்டு மீனவர்களும் கடல் வாழ் மீனவர்களும் இணைந்து என்னிடத்திலே ஒரு மனுவை அளித்தார்கள். அந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு வேண்டுகோள் விடுத்தனர். சென்ற ஆண்டு வேண்டுகோள் வைத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்று அந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் அமைப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுத்துள்ளோம். அதற்காக கல்வித்துறையானது 16/9/2024 அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையானது இதுதான். இதில் தெளிவாக இருக்கிறது, தற்காலிகமாக அந்த இடம் மாற்றப்பட்டு மீண்டும் புதிய பள்ளி அமைத்து அங்கே இயங்கும் என்று தெளிவாக இந்த உத்தரவிலே தெளிவாக ஒட்டப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் இதை காங்கிரசின் சார்பில் போராட்டம் என்ற பெயரில் ஏதோ இந்த அரசானது அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக ரெஸ்டோ பார் கொண்டு வருகிற முயற்சியை எடுக்கிறது என்று ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள், தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் அரசு இடத்திலே ரெஸ்டோ பார் அமைப்பதற்கான அனுமதியை புதுச்சேரி அரசு அளித்துள்ளதாக பொய்யான தகவல்களை தெரிவித்திருந்தார். அதற்கு ஏனென்றால் பொறுப்புமிக்க ஒரு பதவியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர், 2 முறை புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இதுபோன்று பொய்யான தகவல்களை தெரிவிக்கக்கூடாது என்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன். மேலும் அரசு இடத்திலே எந்த இடத்திலும் புதுச்சேரி அரசானது ரெஸ்டோ பாருக்கு அனுமதி வழங்கி இருக்கிறதா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு கல்வி நிலையத்தை ரெஸ்டோ பாருக்கு அனுமதி வழங்கி இருப்பது யார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவதாக அந்த கல்வித்துறையினுடைய அறிக்கையிலே தெளிவாக இருக்கின்றது, அந்த பள்ளியை மறுசீரமைத்து திரும்ப அங்கே இயங்கும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்த அறிக்கையை அவர் படிக்காமல் விட்டாரா, அல்லது அங்கே இருக்கின்ற அவருடைய கட்சியாளர் கூறியதை கேட்டு அறிக்கை விட்டாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். புதுச்சேரி மாநிலம் கடந்த 1 வார காலமாக கடந்த 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்டு இருந்தது. அதைத் தொடர்ந்து வீடூர், சாத்தனூர் அணைகளால் திறந்ததன் விளைவாக கடும் வெள்ளம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலமும் மிகவும் வீணாகி தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து வீணாகிக் கொண்டிருந்தது. அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவரோ அல்லது அவர் கட்சியை சார்ந்தவர்களோ பொதுமக்களை சென்று சந்திக்காமல் மத்திய குழுவானது புதுவைக்கு வந்தபொழுது மற்ற கட்சிகளெல்லாம் அவர்களை சந்தித்து மனு அளித்த போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த இவரெல்லாம் எங்கே சென்றார்கள்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்ட பிறகு, அதற்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு, மாண்புமிகு கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அவசரமாக கண்டு கவர்னரை சந்தித்து நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மனு அளிக்கிறார்கள். அந்த நிவாரண பணமானது நேற்று மாலையே அனைவரது வங்கிக் கணக்கிலும் செலுத்தப்பட்டு விட்டது. அனைத்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவருடைய தொலைபேசியிலே பார்த்தாலே அந்த வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட தொகையானது இன்று காலை அனைவருக்கும் மெசேஜ் வந்துவிட்டது. ஆக இதுபோன்று உடனடியாக தமிழகத்திலே பாதிப்பு ஏற்பட அந்த அரசு வழங்காத நிலையிலும் கூட உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு, விவசாயிகளுக்கான நிவாரணம் வழங்கப்பட்ட தேதி கடும் மழையினால் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நிவாரணம் ஒரு 2 நாட்களில் வழங்க அரசு தயாராக இருக்கின்றது. ஆக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும்
இந்த பெஞ்சால் புயலில் ஏற்பட்ட தாக்கத்தின் போது உடனடியாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பார்வையிட்டு தங்களால் இயன்ற உதவியையும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தையும் உடனடியாக அறிவித்திருக்கிறார். அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் இதுவரை எந்த விதமான கேள்வி எழுப்பவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சென்று புயல் பாதிப்பை ஒவ்வொரு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கோரிக்கை வலியுறுத்துகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இவர் யாரை சென்று சந்தித்தார், புதிய மாநிலத்திற்கு என்ன தேவை என்பதை மத்திய அரசிடம் யாரிடம் சென்று விளக்கினார் என்பதை தெளிவாக கூற வேண்டும். அதை விடுத்து இதுபோன்று சிறிய வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன், வன்மையாக கண்டிக்கின்றேன். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் தெரியும், தேசிய நெடுஞ்சாலை ஒன்று பழுதாகி இருந்தது. உடனடியாக ஒரு 24 மணி நேரத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு இணைந்து மாண்புமிகு கவர்னர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி 24 மணி நேரத்தில் திருப்பி அந்த போக்குவரத்து தொடங்கியுள்ளோம். வெள்ளம் பாதித்த அத்தனை பகுதிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் உடனடியாக சென்று பார்வையிட்டு அதற்கான நிவாரணத்தை வழங்கியுள்ளனர். இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன், கண்டிக்கின்றேன். நன்றி. அன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு, பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். அன்னைக்கு மறுநாளே அறிக்கை கொடுத்தாரு, உங்களுக்கு வந்துருக்குமே. பாராளுமன்றத்தில் அவர் அரசை குறை சொல்லலையே. அவர் அதாவது புதுச்சேரியில் ஆளுகின்ற துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதல்வர் அவர்களும் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்தாங்க. உடனடியாக மத்திய குழு வந்து மத்திய குழு பார்வையிட்டு போயிருக்காங்க. அப்போது அதற்கான நிவாரணத்தையும் உடனடியாக வழங்குவதற்கான முயற்சியையும் மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களிடமும் மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்களிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். நேரடியாக நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உடனடியாக பெறுவதற்கான வாய்ப்பையும் பெற்றுத் தருவேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். அதேபோன்று நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் மத்திய அரசோடு தினசரி இது சம்பந்தமான அறிக்கைகளையும் தொலைபேசியிலும் தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார். விரைவில் மத்திய அரசானது புதுவைக்கான நிதியை வழங்கும் என்பதை எந்த பயமும் எங்களுக்கு இல்லை. இப்போதான் நம்ம அறிக்கையை கொடுத்துருக்கோம். அறிக்கை நம்முடைய அரசில் இருக்கின்ற அதிகாரிகள் தாமதமாக கொடுத்ததன் காரணமாக அந்த அறிக்கை இப்பொழுதுதான் மத்திய அரசு சென்றிருக்கிறது. விரைவில் கிடைக்கும். பிரதமர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக முதலமைச்சர் விசாரித்த பொருள் தொடர்பாக நான் புதுச்சேரி முதலமைச்சர் கூட்டணியில் இருக்கீங்க. புதுச்சேரி முதலமைச்சர் ஒரு ஆளுங்கட்சிக்கு நாம தானே இருக்கணும், அதனால விசாரிக்கலாம். எதிர்கட்சியாக இருந்தாலும் விசாரிச்சு அவங்க இங்கே 940 கோடி அதான் நமக்கு இன்னும் இங்கேருந்து எந்த விதமான அறிக்கையை நம்ம அனுப்பாததுதான் காரணம். யார் தப்பு சார்? அதிகாரிகள் தப்பு. அதிகாரிகள் மத்தனமா இந்த ஆமாம், அதிகாரிகள் மெத்தனமாக இருந்தது. கோயில் விஷயத்தில் அதிகாரிகள் மெத்தனமாக தான். அதிகாரிகள் வந்து பார்க்கல, மக்கள் வந்து மாவட்ட அவர்கள் வீடுகளை பார்க்கல தெளிவாக எல்லாரும் இங்கே வந்த பத்திரிகையாளர் தெரியும். ஒவ்வொரு மத்திய இல்லை ஒவ்வொரு இல்லமாக சென்று நாங்கள் பார்த்தோம். அவர்கள் கோரிக்கை மத்திய குழுவானது தங்களுடைய இல்லத்தை வந்து ஒவ்வொரு இல்லமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மத்திய குழுவானது சேதத்தை பார்வையிட வந்தாருங்க. ஒவ்வொரு இல்லமாக சென்று பார்க்க முடியாது. என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கடலூர் என்று வருகின்ற பொழுது அவங்க வெள்ள சேதத்தையோ பார்வையிட தான் வருவாங்க. ஒவ்வொரு வீடாக பார்க்க வர மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழுவானது போகின்ற போது அவர்களுக்கு திரைப்படத்தின் வாயிலாகவோ அல்லது ஒளிக்காட்சியின் வாயிலாகவோ அவர்களுக்கு தெளிவுபடுத்த தான் வழக்கம். அதை தவிர்த்து இந்த தடவை நான் என்னுடைய தொகுதியில் உள்ள டிஎன் பாளையம், எண்ணா நகர், நோனாக்குப்பம் பகுதியில் பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதை ஏற்று மத்திய குழுவானது அங்கே வந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் பார்க்கின்ற பொழுது மக்களில் இருக்கின்ற கோபதாபங்கள் வெளிப்படுகின்ற இடம் அதுதான். ஏன்னா நாம் போய் பார்த்தாலும் வருகின்ற அதிகாரிகள் வந்து பார்க்கலன்னா அவங்ககிட்ட கோபப்படுறது. நான் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்டோம். அவங்களுக்கு தேவையான நிதி கொடுத்துருக்கோம். தேவையான உணவு அரசின் மூலமாக ஒவ்வொரு
3 வேளையும் அவங்களுக்கு தனியார் பள்ளியில் வைத்து அரசு பள்ளியில் கூட வைக்கல. அவங்களுக்கு தேவையான உதவிகளை அத்தனை தொலைக்காட்சியும் வெளியிட்டிருக்காங்க. இங்கே இருக்கின்ற அத்தனை பெரும்பாலான தொலைக்காட்சி அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆக முதலமைச்சரும் அந்த அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருக்காங்க. பார்வையிட்டு அதையும் பார்த்து தங்களுடைய அனைத்து தொலைக்காட்சியும் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அரசு அதிகாரிகள் மத்திய அரசுடைய ஆய்வாளர்கள் வருகின்ற போது அவங்களோட கோபம் வந்து இல்லூர் குடியிருப்பை பார்த்துட்டு இங்கே வரும்போது நீங்கள் எங்களை பார்க்கலன்னு கோபம் இருக்குதான். சிஎம் சொல்றாரு ஸ்கூலுக்கு கட்ட முடியல, எங்க அதிகாரமே இல்லை, ஸ்கூல்ல போராடுன்னு சொல்றாரு. 5 வருஷம் போராடிட்டு இருக்கேன், எம்எல்ஏவா மந்திரியாவா சிஎம்மா போராடிட்டு இருக்கேன். நாம அரசு அதிகாரிகள் நிறைய பேர் சரியாக புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு எதிரான கருத்துக்களாக பதிவு செய்கிறார்கள். சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில அதிகாரிகளை மாற்றி அமைத்த பிறகும் இல்லை ஒரு சில அதிகாரிகளை நாங்கள் மாற்றிய பிறகும் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை அவங்க செய்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் இந்த கோரிக்கை வைத்திருக்கேன். துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு இடமாக சென்று விரைவில் ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அதனுடைய தண்டனையானது மிக கடுமையாக இருக்கும். அந்த கவர்னர் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்விலே பத்திரிகையாளர்லாம் இருந்தீங்க. எடுத்தோன்னே இந்த குற்றச்சாட்டு நான் தான் கூறினாங்க. ஏன்னா பல்வேறு துறைகளுக்கான அந்த ஒரு திட்டங்கள் வருகின்ற போது 5 அரசு செயலர்களும் 18 துறை இயக்குநர் தான் இருந்தாங்க. நான் என்ன உள்ள வந்து அது அங்கே வெளிப்படையாக அத்தனை பத்திரிகை நிருபர்களும் இருக்கின்ற போதும் நான் சொன்னேன், இங்கே இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற 5 அரசு செயலர்களும் 18 துறை இயக்குநர்களும் அங்கே வந்திருக்கீங்க. மீதி துறையை சேர்ந்த யாரும் இங்கே வரல. இதே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்று அந்த நான் பேசிய பின்னால் முதலமைச்சரும் தங்களுடைய பங்கை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். அரசு அதிகாரிகளை ஏதோ அவங்க வீட்டு வேலை செய்கிற மாதிரி இவங்க திரும்ப செய்கிறாங்க. இது வந்து சபாநாயகரால் இந்த தீர்வு காண முடியுமானா அரசு முதலமைச்சரோட மேன்மைக்கு துணைநிலை ஆளுநர் தான் சேர்ந்து இருக்கணும். விரைவில் வந்து அரசு ஊழியர்களை யாரும் பழிவாங்கக்கூடாது, அவங்களை கண்டிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு பெருந்தன்மையோடு மாண்புமிகு முதல்வர் இருக்கின்ற காரணத்தினால் அவங்களாம் தப்பிச்சுக்கின்னு இருக்காங்க. இது ரொம்ப நாள் நீடிக்காது. அவரும் ஒரு குறிப்பிட்ட அவரும் தன்னுடைய வெளிப்பாட்டை வெளியே தெளிவாக சொல்லியிருக்காங்க. விரைவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு அலுவலகமாக சென்று அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை ஒரு ஃபைல் வந்து ஒரு தலைமைச் செயலர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். ஒரு ஃபைலின் மீது 1 வாரத்திற்குள்ளாக முடிவெடுத்து அந்த துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவித்து அதை வந்து அரசாணையாக வெளியிட்ட பின்பும் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் அதுக்கு எளிமையாக தான் அந்த ஃபைலிங் சிஸ்டம் போலலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அரசு அதிகாரி அந்த ஃபைல் செல்லுகின்ற போது 1 மாதம் 2 மாதம் என காலம் நிறுத்தி கொண்டு வருகின்ற அதிகாரிகளும் புதுச்சேரியில் இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தால் விரைவில் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை மாற்றுவது. முதல்ல சிஎம் வந்து அவங்கள மாற்றணும், அதுக்கப்புறம் அவங்கள பனிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அதை அவர்கள் வந்து தவறாக புரிந்து கொள்வானால் அதன் விளைவு கடுமையாக இருக்கும் என்பதை ஏன்னா தொடர்ந்து நான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். எனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் முதலமைச்சர் அதெல்லாம் அவங்களை தண்டிக்க வேணாலும் மன்னிச்சு விட சொல்லி இல்லை அதுதான் அவங்களாம் திருத்திக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவங்க திருத்திக்க மாட்டாங்க. இல்லை அதுதான் சொன்னேன். தலைமைச் செயலரை நாங்கள் தான் மாற்றணும். தலைமைச் செயலர் சொன்ன நாளில் ஒரு தலைமைச் செயலர் இல்லை ஒரு தலைமைச் செயலர் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் போனது இந்த தலைமைச் செயலர் மட்டும்தான். அது மாதிரி சில அதிகாரிகள் யாரெல்லாம் எதிர்ப்பாக சார் நாங்கள் இல்லை எனக்கு அந்த திருப்தி இருக்குது. ஏன்னு கேட்டால் யாரை குற்றச்சாட்டு தலை சரியாக தான் வால் சரியாகனா அந்த முதல்ல அந்த தலைமைச் செயலர் மாற்றணும். அதுக்கப்புறம் இன்னும் சரியாகலை. இன்னும் இந்த தலைமைச் செயலர் நல்ல ஆக்கப்பணியாக நல்ல யாரு தலைமைச் செயலர் சொல்ல அதுக்கு அரசில் இருக்கிற துணை செயலர்கள் அவர்கள் அனுப்புகின்ற ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உத்தரவு இருக்கிறது. எடுத்துக்காட்டினாங்க நிறைய ஃபைல்லாம் கூட நானே வச்சுருக்கேன், எடுத்துக்காட்டலாம். அரசு வந்து புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்கள் தான் பொதுவாக சொல்கிறேன். அரசு அதிகாரிகள் வெளி மாநில அரசு அதிகாரி யாரும் நமக்கு எதிர்ப்பாங்க இல்லை. உள்ளூர் அரசு அதிகாரிகள் அரசுக்கு எதிர்ப்பாக செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். அதாவது ஏதோ அவங்க வீட்டு சொத்தை இங்கே கொடுக்க போகிறதில்ல.
புதுவை மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற கோரி அனுப்புகின்ற அத்தனை ஃபைல்களும் அவர்களால் பாதிக்கப்படுகிறது. அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மாற்ற முடியல. மாற்ற முடியல. மாற்றுவதற்கான முயற்சியும் அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் மாற்றும். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அவங்களுக்கு மேல இருந்த கவர்னரை தான் குறை சொன்னாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரியை குறை சொல்லிட்டு இருந்தா சென்ற முறை நாராயணசாமி தலைமையிலான அரசு இருக்கின்ற பொழுது அரசு அதிகாரிகளுடைய உச்சபட்ச அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்துக்கு சென்று விலக்கிவிட்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தோட ஒரு இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியில் என்னென்ன இப்போ கவர்னருக்கு என்ன அதிகாரம், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், தலைமைச் செயலருக்கு என்ன அதிகாரம் என்று கோடிட்டு காட்டி அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் சென்று பெற்றதன் விளைவாக, ஏன்னா தொடர்ந்து நாம் இது என்றைக்கு 1954 இந்தியாவை கூட இணைந்தோமோ அன்றிலிருந்து இது யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுதும் அதற்கான அதிகாரங்களை மாண்புமிகு முதலமைச்சர் இடுகின்ற உத்தரவுகளை மதித்து அன்றையிலிருந்து ஏறத்தாழ 2016ஆம் ஆண்டு வரை அத்தனை அதிகாரிகளும் தெளிவாக அரசுக்கு தேவையானவற்றை, அரசுக்கு நல்லவனப்படுவற்றை தெளிவாக கையொப்பமிட்டு அரசுக்கு உதவி புரிந்து வந்தனர். 2016 நாராயணசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அரசு அதிகாரிகளுடைய அதிகார வரம்பு என்ன என்று பதில் வாங்கியதன் விளைவாக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் தங்களுடைய மெத்தனப்போக்காக அரசுக்கு எதிரான நிலையை எடுத்து வருகிறார்கள். எல்லாருக்குமே உங்களுக்கு காட்டுறாங்க. அதில் சிஎஸ்க்கு என்ன அதிகாரம் கேட்டு போயிருக்காங்க. தலைமைச் செயலர் அதிகாரமாக அவர் சேர்த்தா கொடுத்துருக்காங்க. இல்லை தலைமைச் செயலருக்கு என்ன அதிகாரம் கேட்டு வாங்கியிருக்காங்க. உங்களுடைய நிலையில் எவ்வளோ இருக்கும்? இல்லை உங்களுடைய நிலையில் என்னன்னு சொல்லுங்களேன். 614 கோடி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அரசு வந்து கொடுத்துருக்காங்க 614 கோடி ரூபா. தகவல் வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு வெளிப்படையாக அவங்க பேட்டியில் சொல்லிட்டு போகிறாங்க. அளவுக்கு இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே நாம் கேட்கின்ற தொகையானது மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்ற தொகையானது அவ்வளோ இருக்கும். அவங்க மத்திய அரசு என்ன கொடுக்குதோ அது நமக்கு வந்து சேருகின்ற போது தெரியும். நிவாரணத்தை வந்து 5000 10,000 உயர்த்தணும், ரிப்பேருக்கு வந்து 10,000 20,000 உயர்த்தணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி 5000 போடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரி, பாதிக்கப்படாத மக்களுக்கும் இது உயர்த்தத்துக்கு ஏதாவது நடவடிக்கை அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய மாநிலம் மிகச்சிறிய மாநிலம். அப்படி இருந்தாலும் அத்தனை ரேஷன் தாரர்களுக்கு 3,54,000 பேருக்கு 5,000 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்டு இன்னும் கணக்கெடுத்துன்னு தான் இருக்காங்க. 2,000 ரூபாய் தான் ஒரு அட்டைதாருக்கு வழங்கப்படும் சொல்லி அவ்வளோ பெரிய மாநிலம், நம்மளை விட அதிக பாதிப்புள்ளான மாநிலம். அங்கேயே 2,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மனமும் வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பாதித்த மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த 5,000 தொகையை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. தமிழகத்தை விட அதிக தொகை நம்ம புதுச்சேரி மாநிலம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதுதான் மத்திய அரசினுடைய அனுமதிக்கு சென்று இருக்கிறது. நிதி ஒதுக்கீட்டு இருக்கு. தலைமைச் செயலர் வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அனுப்பியிருக்கின்றார். விரைவில் வந்து அங்கே நிதி ஒதுக்கப்பட்டு ஆரியில் நிதி கேட்டிருக்கோம். ஆரியில் ஒதுக்கலனாலும் பியில் ஒதுக்கி அதற்கான வேலை வந்து உடனடியாக துவங்கப்படும். மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்த முடியல. எந்த திட்டங்கள்? அதனால வெளியில இருந்து ஒரு நபரை கொண்டுட்டு வந்து அவங்க மூலியமா நாங்க திட்டங்களை செயல்படுத்துறோம் சொல்லி ஜோஸ் சார்லஸின் மார்ட்டின் கூட்டு வந்து பாஜக நாங்க பாஜக நீங்க அந்த மாநில தலைவர் தான் கேட்கணும். இல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க குற்றம் சாட்டுறாங்க. புதுச்சேரி மாநிலம் அதற்கான தனித்தன்மை எடுக்காத ஒரு மாநிலம். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கே வந்து போராடலாம் பார்த்துருக்காங்க. வெளி மாநிலத்தில் வருகின்ற யாரையும் புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது மீண்டும் ஆட்சி அமைக்கும். அது எவ்வித மாற்றம் இருக்காது. எதிர்கட்சிகள் சொன்னா பரவாயில்ல, உங்க கட்சி எம்எல்ஏக்கள் தான் சொல்றாங்க. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்ல 6 பேர் சேர்ந்து சொல்றாங்களே எங்களால எதுவும் செய்ய முடியல, அதனால வெளியில இருந்து ஒரு நபரை கொண்டு வரோம், அவர் நிறைய செலவு பண்றாரு, மக்களுக்கு அது மூலியமா தெரியாது. ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் செய்யலன்னு சொல்ல அவரு
அவர் செய்யலன்னு சொல்றாரு. இல்ல கவர்மெண்ட் செய்ய முடியாத இவங்க செய்யறாரு, ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்யறாரு, அதனால நாங்க அவரை வந்து முன்னிலைப்படுத்தி திட்டங்கள் செயல்படுறோம். அது அவருடைய எண்ணமா இருக்கலாம். எங்களுடைய நான் இப்ப சபாநாயகராக இருக்கேன், நீங்க மாநில தலைவர் தான் கேட்கணும், சட்டமன்ற கட்சி தலைவர். இந்த புதுச்சேரி அரசுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு ஒரு தனித்தன்மை மீண்டும் மீண்டும் அதை வெளியுறுத்துறேன். புதுச்சேரி மாநில மக்கள் தெளிவா இருப்பாங்க. புதுச்சேரி மாநிலத்தை தவிர வேறு மாநிலத்திற்கு இங்கே அனுமதிக்க மாட்டார்கள். நான் கொடுக்க போறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அது மாதிரி யாரையும் இரவல் வாங்கி செய்கின்ற அளவிற்கு புதுச்சேரி அரசு வந்து எங்கேயும் கேடு போயிடல. அதுக்காக அது ஒரு சட்டமன்ற நீங்க அவங்கள போய் பார்க்க. இன்னொரு தகவல் வந்து சமூக வலைதளம் கடந்த சில நாளாக வருது. சபாநாயகர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட போறதா ஒரு தகவல் வந்து கண்மை காலமா எப்படி பாக்குறீங்க? நான் எங்க கட்சியில இருக்கிறேங்க, பாரதிய ஜனதா கட்சியில நான் தற்போது சபாநாயகர் இருக்கிறேன். ரெண்டாவது எனக்கு எங்க எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற வைத்தார்களோ அந்த கட்சிக்கு உண்மையா இருப்பேன். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடமும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் நல்ல பெயரோடு புதுச்சேரியிலே சந்திக்கின்ற ஒரு சில தலைவர்கள் நான் இருக்கின்ற காரணத்தால் எனக்கு வந்து இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற செல்வாக்கு ஒரு துளியும் குறையாது. ரெண்டாவது மிக பலமான நம்பிக்கை என் மீது என்னுடைய இயக்கம் வைத்திருக்கிறது. அதனால் இந்த கேள்விக்கே இடம் இல்லை. நன்றி.